தீர்க்கதரிசி என்பவர் அவன் கண்டிப்பாக தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் மட்டுமே, தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே அது தீர்க்க தரிசனமாக உரைக்க வேண்டும். மற்றபடி எந்த விதத்திலும் அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு பலர் தேவன் வெளிப்படுத்தாதிருந்தும் தேவன் அதை சொல்லாதிருந்தும் தேவன் சொல்லியதாக பல தீர்க்கதரிசிகள் பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பலர் பொய்யான தீர்க்கதரிசிகளாய் மாற்றப்படுகிறார்கள். அதாவது சில இடங்களில சில நேரங்களில நமக்கு தேவன் எந்த காரியத்தை வெளிப்படுத்த மாட்டார், நமக்கு எந்த தீர்க்க தரிசனமும் கடந்து வராது. ஆனால் ஜனங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக. அந்த நேரத்தில் நாம் கடந்து சென்று கர்த்தர் நமக்கு எந்த காரியத்தை சொல்லாதிருந்தும் தீர்க்க தரிசனமாக எந்த காரியத்தை அறிவியாதிருந்தும் நாம் நம்முடைய மனதில் தோன்றுகிறதை, நாம் நம்முடைய மனதில் வெளிப்படுகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக